கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர்கள் நிருபத்தை நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல், அதாவது நம்முடைய முற்பிதாக்கள் தங்கள் தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த விசுவாசத்தை ஓடி முடித்துவிட்டு இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் முடித்து விட்டார்கள், நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேவனை விசுவாசிக்கக்கூடிய நாம், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக கொண்டிருக்கிற நாம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்த்து பொறுமையோட நாம் ஓட வேண்டும். அப்படி இந்த பூமியில எப்படி பொறுமையோடு ஓடுவது, என்னென்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 12, 13, 14 இந்த அதிகாரங்கள்ல நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்றால் அவரை நோக்கி ஓட வேண்டும். அவரை நோக்கி ஓடுகிறப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம கருத்தில் கொண்டு ஆத்துமாவிலே சோர்வு வருகிறப்ப அவருடைய பாடுகளை நினைத்து நாம் ஓட வேண்டும். அடுத்தது, நமக்குள்ளே எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திற்கு விரோதமாக ரத்தம் சிந்தவும் தயங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சிக்ஷை உண்டு. அந்த சிக்ஷை நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக ஆகுவதற்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறப்ப நாம் அதை சோர்ந்து போய்விடக் கூடாது என்று போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதனாலதான் 12வது வசனத்துக்கு இன்னைக்கு போகலாம். சிக்ஷையை குறித்து வருகிறப்ப, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள். 12, 13 வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா, நம்மளை உற்சாகப்படுத்துறது. அநேகர் கர்த்தருடைய சிக்ஷையை பற்றி சிந்திப்பதே கிடையாது. அவர் சிக்ஷித்தால் சோர்ந்து போகிறார்கள், களைப்படைந்து விடுகிறார்கள். ஆனா சிக்ஷை என்பது எதற்கென்று சொன்னால், நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தில், அதாவது 10வது வசனத்துல இருக்கிறது, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் விட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் துவக்கத்துல கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் பழகினவருக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகவே கர்த்தர் யாரை சிக்ஷிக்கிறார்களோ அவர்களை சோர்ந்து போகக்கூடாது. அதனாலதான் இந்த 12வது வசனத்துல, ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 35:3. ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அந்த வாரம் சொல்றாரு, நீ சோர்ந்து போறீங்க இல்ல, சிக்ஷை என்பது நம்முடைய பிரயோஜனத்திற்கு, நாம் வாழ்வதற்காக, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்காக, நம்மில் இருக்கக்கூடிய அசுத்தமானவைகளை களைவதற்கு தான் தேவன், பிதாவாகிய தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறாரோ. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்தவும் முன்னேறி செல்லவும் ஆவியானவர் இங்கே பண்றார். இப்ப நம்ம விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி அநேக விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்ற சாட்சிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பார்வை இயேசுவை நோக்கி ஓடணும். அப்படி ஓடுறப்ப நம்ம வாழ்க்கையில நாம் என்ன வகையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கோம். சரி, இந்த விசுவாச வாழ்க்கையில அடுத்தது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஏன்னா மனிதன் ஒரு என்ன சொல்லுவாங்க, சோசியல் அனிமல், அதாவது ஒரு சமூக மிருகம் தானே. மனிதன் என்பவர் தனித்திருப்பவன் அல்ல, ஒரு சமூகத்தோடு வாழக்கூடியவன், மக்களோடு வாழக்கூடியவன். அப்ப பிறரோடு உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தனித்திருப்பவர்கள் அல்ல, எங்கேயாவது ஒரு பாலைவனத்துல போய் தனித்து துறவரம் பூண்டவர்கள் கிடையாது. மனிதர்களோடு வாழக்கூடியவர்கள், மனிதரோடு உள்ள உறவு முறைகள், ஒருவருக்கு ஒருவர் நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஆபேலை போல, காயினை போல நாம் இருக்க முடியாது. காயின் கர்த்தர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டால் அவன் சொல்றான், நான் என்ன, அவனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்த பொறுப்பு நமக்கு உண்டு. அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்? அடுத்த வசனம் 14வது வசனத்துல, விசுவாசத்தில்
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அடுத்து, அதாவது இந்த விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்துல நாம் எதை நாட வேண்டும்? யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். யாவரோடு சமாதானமா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நம்ம சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய ஜனங்களா. இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்ததுனால நமக்கு 3 விதமான சமாதானங்கள் இருக்கிறது. ஒன்று, நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் ஏற்பட்டது. முதல்ல நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், பகைஞர்களாக இருந்தோம். ஏன்னா நம்முடைய பாவமும் அக்கிரமமும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவமும் அக்கிரமம் நீக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு சமாதானப்படுத்தினார், இல்லாட்டில் ஒப்புரவாக்கினார். We have been reconciled with God through Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம், அப்படி ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நம்மை போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோடு ஒரு சமாதானம். உலக சமூகம் பல நிலைமைகளிலே பிரிந்து கிடக்கிறது. கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, பிரிந்து கிடக்கக்கூடிய சமூகத்தை அவருடைய நாமத்தினாலே ஒன்றாக இணைக்கிறார். இன்னைக்கு நான் இங்கே இருந்து பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் எப்படி நாம் ஒன்றாக மாறினோம்? நமக்குள்ளேயே எப்படி ஐக்கியம் வந்தது? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல வந்தது. இல்லை என்றால் நீங்கள் யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். நமக்கு எந்த உறவுமே இருக்காது. இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நமக்கிடையே சமாதானம் உண்டாயிற்று. நாம் அன்பாக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், கர்த்தருக்காக நாம் உழைக்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால் நமக்குள் ஒரு சமாதானம். அடுத்தது, கிறிஸ்துவிலே நமக்கு உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது. இந்த 3 சமாதானத்தையும் நாம் அடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த 3 நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல உலகம் கொடுக்காத சமாதானம், உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத தெய்வ சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அது உள்ளத்துல. நீங்க வேணா படிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சமாதானம் உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதல்ல, உலகத்தில் கிடைப்பதும் கிடையாது. உலகத்தில் உள்ள சமாதானம் எப்படி? ஏதாவது நாம் நினைத்த காரியம் நடந்து விட்டால் ஒரு சமாதானம், அதுவும் டெம்பரரி தான். அப்ப இப்படி ஒரு இது உள்ளத்துல இருக்கக்கூடிய சமாதானம். இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். இந்த சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு உள்ளத்திலே தந்திருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தேவனோடு நமக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம். முன்னால நமக்கு சமாதானம் கிடையாது. நாம என்ன, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். We were enemies because of our sin and transgressions. பாவமும் அக்கிரமும் தேவனுக்கு நமக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கிட்டு, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வைத்த விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்ட, தேவனுக்கு முன்பாக நிரபராதிகள், குற்றம் சாட்டப்படாத நிலைமையில தீர்ப்பை பெற்று விட்டோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் கிடைச்சு. இது ஒரு ரிலேஷன்ஷிப், பிதாவோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்ட சமாதானம். இதை இன்னும் நீங்க படிக்கலாம் பாருங்க. அதாவது 10வது வசனம், ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சமாதானத்துக்கு இன்னொரு பேர் ஒப்புரவாகுதல். தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம் பெற்றிருக்கோம். இது 2வது. 3வது நீங்க படிச்சீங்கன்னா உடன் மனிதனோடு, அது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம்
உலகம் பல நிலைமைகளிலே பிரிந்து கிடக்கிறது. இனமாக, ஜாதியாக, பொருளாதார ரீதியாக பல நிலைமைகளிலே பிரிந்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த பைபிள்ல இரு திறத்தார் என்று சொல்லுகிறப்ப யூதர்கள் புறஜாதிகள் ரெண்டு பேரும் பகைஞர்கள். யூதர்கள் புறையினத்தை விட நாய் என்று சொல்வார். பகைமை, வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பகையை சிலுவையிலே கொண்டார். இப்ப நானும் இன்னொருத்தர் இருக்கிறோம், ரெண்டு பேரும் பகைஞர்கள். ஒரு நாள் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று நான் அவரை விசுவாசத்தை வைத்து ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதே போல நான் பகைத்த நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொண்டவர்கள தேவன் எங்களை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எங்களில் இருந்த பகைமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்த்ததுனால நாங்க இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகி விட்டோம். மனிதனுக்கு மனிதனுடைய சமாதானம். அதேதான் எபிரேயர்ல சொல்றப்படுகிறப்ப இந்த 3 சமாதானத்தையும் நாம் உடையவர்களாக இருப்பதனால யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். ஒரு நாட்டுல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நாட்டுல இருக்கிறோம்னு வைங்களேன், அந்த நாட்டினுடைய சமாதானத்தை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளால எந்த கலவரம் வரக்கூடாது. அதாவது யூத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால கர்த்தர் யூதர்களை பாபிலோனியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்ப நேபுகாத் நேச்சார் அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப சிறைப்பிடித்து போனவர்களுக்கு எரேமியா மூலமாக ஒரு கடிதம் எழுதுகிறார் கர்த்தர், நிருபம். அந்த கடிதத்துல அவர் சொல்லுவாரு, நீங்க இப்ப அந்நிய தேசத்துல போய் குடியிருக்கிறீங்க, அங்க நீங்க சமாதானமாகத்தான் வாழணும். அதனால நீங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த தேசத்திற்காக, பட்டணத்திற்கான சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். இது எரேமியா சிறையிருப்புல இருக்கக்கூடிய கர்த்தருடைய, அதாவது சிறையிருப்புல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எழுதக்கூடிய ஒன்று. இப்ப 29ஆம் அதிகாரத்துல துவக்க வசனம் அந்த நிருபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் நீங்க எப்படி அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம் படிச்சு பாருங்க. 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். சமாதானத்தை நாம் விரும்ப வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். நாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தேசம், இடம், அவருடைய சமாதானத்தை விரும்ப வேண்டும். அது சமாதானமா இருந்ததா நம்ம சமாதானம் வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் சமாதான விரும்பிகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யாவரோடும் சமாதானம் இருக்கவும், அப்புறம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஹால்மார்க் எதுன்னு கேட்டீங்கன்னா அன்பும் பரிசுத்தமும் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதனாலே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் சொல்றார். ஊழியம் செய்யறதுனால இயேசு கிறிஸ்து சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்னு பைபிள்ல சொல்லல. ரவிக்குமார் அதிக பைபிள் ஸ்டடியில எடுக்கிறதுனால he is the one of the disciples of Lord Jesus அப்படி சொல்லல. உடன் மனிதர்களோடு அன்போடு நாம் இருக்கிறப்ப, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறப்பதான் இந்த உலகம் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று ஏன் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான கேரக்டர். அதுக்கு அடுத்த நிகரானது ஒண்ணு பரிசுத்தம். வேற எந்த மதத்திலும் எந்த கோட்பாடிலும் இந்த பரிசுத்தம் என்பது கிடையாது. ஏன்னா வேதத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற தேவன் இப்படி சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதே எபிரேயர்கள் நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல சிக்ஷை எதற்கு அப்படின்னு பாக்குறப்ப தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு 10வது வசனம் முடிச்சு பாருங்க. 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள்,
இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிருஷ்டிக்கிறார். அவை பரிசுத்தத்தை பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க விரும்ப வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அங்கே ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் 22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். அவருடைய வசனத்தினால் எந்த அளவுக்கு வசனத்தை நாம் கை கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டே இருப்போம். அது நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்து காண்பிக்கும். Then people will understand that we are sanctified people. வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்முடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம பார்க்க. நான் பரிசுத்தர். அதனால ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த லேவியர் ஆகமத்தில் நான் படிக்கிறப்ப, நான் பரிசுத்தர், அதனால என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாயிருக்க நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கல. பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள், சமாதானத்தை நாடுங்கள், பரிசுத்தமாய் இருக்கவும் நமக்கு ஒரு விருப்பம் வேணும். விருப்பம் வேண்டும், பரிசுத்தம் இல்லையா? நம்முடைய பரிசுத்தத்தின் அளவுகோல் தேவன் தான். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கையில் எல்லாவற்றிலும் அப்படின்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்கள் அனைத்தும் பரிசுத்தத்தை விளங்க பண்ண வேண்டும். நம்முடைய அன்றாடம் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதுன்னா லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தமாய் நாட வேண்டும், விருப்ப வேண்டும், பர்சியூ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பரிசுத்தராய் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம நாட்டமா இருந்தா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. நமக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ண முடியாது. அப்ப விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுகிறப்ப நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாட வேண்டும், சமாதானத்தை நாட வேண்டும். அதுதான் அது நம்ம விசுவாசிக்கிறோம் என்பதை ரிஃப்ளெக்ட் பண்றது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். ரீசன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, தரிசிப்பதில்லையே. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்ப அசுத்தனாகி எப்படி நம்ம போய் பார்க்க முடியும்? அவர் பரிசுத்தராயிரு. அவரை தரிசிக்க வேண்டும் என்றால், அவரோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும் என்றால் பரிசுத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாட வேண்டும். அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நிறைய பணம் கொடுத்தா நீங்க சில வேளையில தெய்வம் என்று சொல்லப்படுது தரிசிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. டிக்கெட் எடுங்க, அதிக பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தரிசனம். ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் அப்படி சொல்லல. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தரிசிக்க முடியாது. காணிக்கை கொடுத்தாலும் சரிதான், டிக்கெட் எடுத்தாலும் பார்க்கலாம் முடியாது. நான் ட்ரெயின்ல போயிட்டு வரப்ப அவர் சொன்னார், நான் எப்பவுமே அந்த டிக்கெட் எடுத்துட்டு முதல்ல போய் கடவுளை தரிசித்து வந்துருவேன். பணம் கொடுக்கிறேன், நெரிச்சல்ல நிக்க வேண்டாம். நெரிச்சல்ல நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை தரிசிப்பதற்கு குவாலிபிகேஷன் என்னன்னா பரிசுத்தம். இல்லையா? நாம் தேவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையாவதனாலே நம்மில் உருவாகக்கூடிய ஃப்ரூட் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
அது ஏன்னா அப்ப விசுவாசத்துல கிறிஸ்துவை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட்டுறப்ப இதை மனதில் வைத்திருக்க வேண்டியதான் வாழ்க்கை முறை. அடுத்து சொல்றாரு பாருங்க 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஒரு எச்சரிக்கை. இந்த உலகத்துல தேவனை விசுவாசித்து வாழக்கூடிய நாம், நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினர் நற்சாட்சி பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் ஓட்டத்தை முடித்து விட்டார். இப்ப நம்ம விசுவாசத்தை தூங்குறை நோக்கி ஓடுகிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. தேவ கிருபையை இழந்து போய்விடும். அதாவது நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய அனைத்து தெய்வீக ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கிருபையாக அளித்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அளித்திருக்கக்கூடிய ரட்சிப்பு, நீதிமான் என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்து, நித்திய ஜீவன், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கிருபையாக தந்தது. ஏனென்றால் நாம் கிரியை செய்து, கிருபைக்கு ஆப்போசிட் கிரியை செயல், கிரியை செய்து இவைகளை சம்பாதிக்காமல் தேவன் கிருபையாக நமக்கு அளித்திருக்கிறார். தேவ கிருபையை ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. தேவ கிருபையை அலட்சியப்படுத்தி விட, தேவன் கிருபையாக தந்ததை என்னுடைய சுய முயற்சியினாலே, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் கிருபையை அலட்சியம் பண்ணுகிறோம். கிருபையை அலட்சியம் பண்ணுகிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கிருபையை அலட்சியம் பண்ண சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு நிறைய காரியம், ஆனாலும் சில வசனம். கலாத்தியர் 2:21 படி. கலாத்தியர் 2:21 இப்ப கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்ப நான் அதை நம்பாம என்ன செய்யணும் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. வீணாய் இருக்குமே. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நம்ம என்ன கிடைச்சது? தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்கள், குற்றவாளிகள் அல்ல. ஏனென்றால் நம்முடைய குற்றத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். அதனால தேவன் என்ன டிக்ளேர் பண்ணார்னா, we are righteous. நமக்கு நீதி கிடைத்திருக்கிறது. நம்ம இப்ப நீதிமான்களா மாறி இருக்கிறோம். இது கிருபையினாலே கிடைத்தது, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கொண்டு. இப்ப சிலவங்க அப்படி, நான் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கும்படியாக நான் சில தான தர்மங்களை செய்கிறேன், இல்லாவிட்டால் உபவாசம் பண்ணுகிறேன், இல்லாட்டா நான் ஊழியம் செய்யறேன், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா, தேவன் கிருபையாக நமக்கு அளித்ததை அலட்சியம் பண்ணுகிறோம். அப்ப கிறிஸ்து மரித்தது வீணாக அல்லவா? எதுக்காக அவர் மரிக்கணும்? ஆண்டவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்மை தேவனோடு சேர்த்திருக்கிறார். இப்ப என்னன்னா, அதை மறுத்து விட்டு நான் தேவனோடு சேர்வதற்கு நானே சில சட்டத்திட்டங்களை வகுத்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் தேவன் கிருபையாக நமக்கு அளித்திருப்பதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். இதெல்லாம் புரிந்திருக்கு. கிருபையை கிருபையாக ஏற்றுக்கொள்ள, ஆனா கிருபையாக எனக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை 5:4 நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். ஆண்டவர் கிருபையாக நமக்கு நிறைய காரியம், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டுகிறோம், கிருபையினாலே நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் கிருபை 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 கிருபை. நம்ம என்ன செய்யறோம்? அந்த கிருபையை விசுவாசத்தினாலே அனுபவிக்க வேணும். அதுக்கு போய் நின்று நான் என்னுடைய சுய நீதியினால இதை செய்து நான் இந்த வாக்கியத்தை அடைவேன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ள வெளிப்பட்ட கிருபையை அலட்சியப்படுத்துகிறோம். அவை கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தோடு போக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான தேவ கிருபை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன் ஆண்டவர் கிருபையினாலே சில காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மால அவைகளை சம்பாதிக்க முடியாது. அதனாலதான் அவர் கிருபையா தந்துட்டார் இல்லையா? நாம் சுவாசிக்கிற காற்று இருக்கிறதை நம்ம அறியாமலே நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல. அதுக்கு நம்ம எந்த விதமான பணமும் செலவு பண்ணுவது கிடையாது, எந்த கிரயமும் கொடுப்பதில்லை. ஏன் அதுக்கு அவர் விலை போடவில்லை அப்படின்னு கேட்டா,
அப்படி விலை போட்டால் நம்மால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது நம்ம அறியாமல் இரவும் பகலும் 24 மணி நேரமும் உள்வாங்கிறது வெளிவிடுறது. ஆனா அது மலிவானது கிடையாது. ஏன்னா அது நமக்கு சம்பாதிக்க முடியாததுனால அது நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். அப்ப அவருடைய கிருபையை அதில் நாம் உணர்கிறோம். இதே மாதிரிதான் ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படல், இல்ல இதெல்லாம் தேவன் கிருபையாக நமக்கு கிறிஸ்துவிலே அளித்திருக்கிறார். கிருபையாக பெற்றதை அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தினாலே அனுபவிக்காமல், இல்ல நான் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த காரியத்தை செய்து இந்த காரியத்தை செய்து சம்பாதித்து விடுவேன் என்று சொன்னால் தேவ கிருபையை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன போடப்பட்டிருக்கு? யாதொரு கசப்பான வேர் எழும்பி கலகம் உண்டாக்கினதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்படி நிறைய காரியம் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து 16வது வசனத்துல ஒரு நபரை நமக்கு சுட்டி காட்டுங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நபர் நமக்கு எச்சரிப்பு. படிங்க பாப்போம் 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். விசுவாச வாழ்க்கையில ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்கக்கூடாது. வேசிக்கல ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ஏசா மூத்த மகன், அதான் சேஷ்ட புத்திரன். அவனுக்கு தகப்பனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களில பெரும் பங்கு அவனுக்கு தான் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமுடைய சந்ததியில கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, சந்ததி கிறிஸ்து ஆபிரகாம் சொல்வார், உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது யாரை குறிக்கிறதுனா அந்த சந்ததி கிறிஸ்து. அப்ப ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு, இப்படி அப்படி வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது சேஷ்ட புத்திரர்களுக்கு உண்டு. ஆனா இப்படி அநேக ஆசீர்வாதங்கள். இன்னும் ஒண்ணு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறக்கிறோம் இல்ல, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு பிறப்பது கிடையாது, நம்ம விரும்பி பிறப்பது கிடையாது. தேவன் கிருபையாக நம்மை குடும்பங்களிலே பிறக்க வைக்கிறார். அதாவது தேவ திட்டம், கிருபைதான், அதுல ஒண்ணுமே கிடையாது. யாரும் பெற்றோர்கள் ஜெபம் பண்ணி நம்ம பிறக்கல, இல்லாட்டால் நாம வேண்டிக் கொண்டு இப்படி பிறக்கவில்லை. தேவன் கிருபையாக மூத்தவர்களாக இளையவர்களாக நம்மை பிறக்க வைக்கிறார். அப்ப அந்த பிறப்புக்கு ஏற்ப கர்த்தர் சில பிறப்பிலேயே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, பெற்றோருடைய ஆசீர்வாதம். இப்ப ஏசா மூத்த மகன், அவனுக்கு மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதம் நிறைய உண்டு. இப்ப அது அவன் சம்பாதித்தது கிடையாது, மூத்த மகனாக பிறந்ததினாலே. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு நாள் வேட்டையாடி விட்டு வருகிறான். வேட்டையாடிட்டு வருகிறப்ப ரொம்ப பசி எடுக்கிறப்ப தம்பியை பாக்குறான் யாக்கோபு. அவர் கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. நீங்க வேணா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து இருக்குது. அப்ப சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கூழ் தா அப்படின்னு சொல்றாரு. கூழ் தந்தா இவர் என்ன சொல்றாரு? அப்ப அவன் கேட்கிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு, அப்படின்னா நீ வீட்டுல மூத்த மகன் என்கிற உரிமையை எனக்கு விட்டு தந்துரு. அது தேவனால் அவன் மூத்த மகனாக அங்கே பிறந்தான், கிருபையாக. ஏசா ஜெபம் பண்ணி பிறந்ததோ, இல்லாவிட்டால் ஈசாக்கோ ரெபேக்காவோ ஜெபம் பண்ணி ஏசா போன்ற ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டதா அல்ல. அவர் கர்த்தர் பிறக்க செய்கிறார் மூத்த மகனாக. அப்ப அவனுக்கு பிறப்பிலேயே சில உரிமைகள் இருக்கிறது, அவன் சம்பாதித்த கிடையாது. அப்போ அவன் யாக்கோபு சொல்றாரு, இல்ல நான் தர்றேன், நீ உனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்தீன்னா அந்த கஞ்சியை தர்றேன்றார். நீங்க வாசிக்கலாம் பாருங்க, 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்குழியும் கொடுத்தான். அவன் இதுல என்னன்னா, தேவனால் கிருபையாக சேஷ்டபுத்திர மூத்த மகனாக பிறந்த பாக்கியம், அதனாலே வரக்கூடிய உரிமைகளை ஒருவேளை சோற்றுக்காக விற்று போட்டான். தேவனுடைய ஆசீர்வாதங்க அது. கொஞ்சம் சாப்பாட்டுக்காக விற்று போட்ட சீர்கெட்டவர். நம்ம நிறைய காரியங்களை தேவனுடைய கிருபையாக நம்ம பெற்றிருக்கிறாங்க. அதை நாம் எப்பொழுதுமே இந்த பூமிக்குரிய காரியத்திற்காக விட்டு போடக்கூடாது.
பிள்ளையாக ஒரு குடும்பத்துல பிள்ளையாக பிறக்கிறதுனால அந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அவன் சம்பாதிக்காமலேயே, அவன் முயற்சி எடுக்காமலே அநேக ஆசீர்வாதங்களை அவன் பிறப்பாலே பெறுகிறான். அது கிருபையா கிடைச்சது. அந்த பெரிய கிருபை, மூத்த மகனாக, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் சோறு மட்டும் போதும், ஒருவேளை போஜனம், அதுக்காக விட்டு போட்டு விட்டான். இப்ப ஆண்டவர் யாக்கோபை கடிந்து கொள்றியா எப்படி செய்தன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அதனுடைய வேல்யூ ஏசாவுக்கு தெரியவில்லை. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு பெரிய எச்சரிப்பு. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இழப்பதற்கு ஏதுவாக நிறைய கவர்ச்சிகரமான காரியங்கள்லாம் வரும். நம்ம சொல்லணும், இது எனக்கு வேண்டாம், நான் கர்த்தரில் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிருபையாக பெற்றதுதான் எனக்கு மேன்மை என்று மற்றவைகளை உதறித்தள்ள தெரிய வேண்டும். இவனுக்கு அந்த ஆண்டவர் கிருபையாக கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் கஞ்சிக்காக விட்டு போட்டான். கொஞ்ச நேரம் இருந்தா வேற சமைச்சு சாப்பிட்டு இருக்க. அவனை போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கிருபையாக நமக்கு நிறைய காரியம் தந்திருக்கிறார். இப்ப நம்முடைய ரட்சிப்பு அவருடைய கிருபை தானே இல்லையா? நாம் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டது அவருடைய கிருபை தானே. தேவனோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டது அவருடைய கிருபை தானே. கிருபையினாலே தானே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே கிருபை கிருபை கிருபை. இவைகளை நாம் அலட்சியமாக எண்ணக்கூடாது. என்னதே இந்த ஆசீர்வாதங்கள், எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு இதையெல்லாம் நம்ம சமப்படுத்தி எளிவாக நினைத்து விடக்கூடாது. இப்ப மூத்த மகன் என்கிற அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை என்று அவன் கஞ்சிக்காக விட்டு போட்டான். கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயம் நடந்தது. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அப்ப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஆபிரகாமுடைய சந்ததியில் உள்ள ஒரு இது. அப்ப வருகிறான். அப்ப என்ன ஆகி போச்சு, ஏற்கனவே நான் மூத்த மகன் கிடையாது, எனக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டான்னு அவன் ஆணையிட்டு கொடுத்து விட்டார். ஆனா ஒரு கட்டம் வர்றப்ப உணர்ற, ஆசீர்வதிக்க வேண்டிய தகப்பன் ஆசீர்வதிக்கிற காலத்துல அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் யாக்கோபு கொண்டு போயிட்டார். ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. கண்ணீரோடு அழுகிறான் மனம் திரும்பி. நீங்க படிச்சு பாருங்க. இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நான் மூத்த மகனாக பிறந்ததுல என்ன பயன்? எனக்கு மூத்த மகன் என்ற அந்தஸ்தும் வேண்டாம், அதனால இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்தவன் திரும்ப என்ன அழுது பிரயோஜனம்? ஆணையிட்டு கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு அழுறா, ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு இல்லை, முடிச்சு போட்டார். தேவன் கிருபையாக நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மேன்மையாக எண்ணி அதை மதிக்க தெரிய வேண்டும். என்னங்க ரட்சிப்பு, என்னங்க நம்ம பேரு பரலோகத்தில் எழுதப்படுது, என்னங்க தேவனுடைய பிள்ளை ஆகுதல் இல்லையா? தேவனுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று, மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன மறுபடி பிறப்பு? பிறந்தால்தானே பெற்றோருடைய ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளை எல்லாம் ஒண்ணு ஆக வேண்டாம். நான் தேவன்கிட்ட என்ன வாங்கினுமோ அதை நான் வாங்கிடுவேன். ஒரு கிருபையாக தந்ததை, தேவ கிருபையாக தந்ததை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த வாழ்க்கையில இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட நம்ம ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில தேவன் கிருபையாக நமக்கு அளித்திருக்கிறவைகளை ஒருபோதும் இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற காரியத்திற்காக விட்டுவிடக் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் விசுவாச வாழ்க்கையில ஓடுறோம். அடுத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறப்ப நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் எந்த இடத்தை சார்ந்தவன், யாரோடு சேர்க்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட செல்ஃப் எஸ்டீம், நான் இந்த இடத்தை, அதற்கேற்ப நம்ம வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கு. அதுக்கு ஒரு கம்பாரிசன் இந்த பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருந்தா 18வது வசனத்தில இருந்து 24வது வசனம் வரையில். அதுல என்னன்னா, இந்த 18, 19, 20, 21 இந்த வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு எதெல்லாம் சொந்தமா இருந்தது, இன்றைக்கு நமக்கு என்னெல்லாம் சொந்தம் என்பதை நம்ம இங்க பார்க்க போறோம்.
நம்முடைய மேன்மை என்ன, அதெல்லாம் நம்ம இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது. இப்ப சொல்றாரு 18வது வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கு வந்து சேரவில்லை. இது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து வெளியேற்பட்டு வருகிறப்ப அவர்கள் கண்ட காட்சி, அந்த சீனாய் மலை, அங்குள்ள சத்தம், இது அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் வந்து சேரவில்லை. அது பயங்கரமான இடம். வந்து சேரவில்லை என்ன போட்டிருக்கு? அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் அவரோடு பேசுகிறார் நேரடியாக. உன்னை ஜனங்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல கர்த்தர் நேரடியாக பேச வேண்டாம், ஏன் நாங்க பயப்படுறோம், மோசையை பேச சொன்னாங்க. அப்படிதான் தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. சத்தத்தை கேட்டு பயந்தாங்க. அது மாதிரிதான் அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிற 20வது வசனம். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். பயங்கரமான அந்த மலையிடத்துலதான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் கொண்டு வந்தாரு. எகிப்துல இருந்து புறப்பட வந்தாங்க. அந்த மலை கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த யாரும் அதுல போய் தொடக்கூடாது, எந்த மனுஷனும் போகக்கூடாது, மாடு போனா கூட அம்பு விட்டு எரிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படி பயங்கரமான ஒரு காட்சி. மோசை கூட என்ன சொல்லுகிறாருன்னா 21ஆம் வசனத்துல, மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய ஜனம் வந்து சேர்ந்த இடம் பயங்கரமான ஒரு இடம். இதுக்கெல்லாம் வசனங்கள் நிறைய இருக்குது. யாத்திராகமம் 19:13 படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 19:13. ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோட வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். பாருங்க, இதை பார்த்து மோசையும் பயப்படுறாரு, ஜனங்களும் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மலையிடத்திற்கு தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய ஜனம் கொண்டு வரப்பட்டார். அதுக்கு எல்லாருமே பயந்து இருந்தாங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? நமக்கு சீனாய் மலைக்கு சம்பந்தம் கிடையாது. புரியுதா? அங்க உள்ள அந்த காட்சிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா 22வது வசனம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய, அதாவது சீனாய் மலையின் இடத்துல சீயோன் மலை இடத்திற்கு. ரொம்ப ஆச்சரியம். சீயோன் மலையின் இடத்திற்கும். சீயோன் மலை கிறிஸ்து ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிற இடம். சீயோன் மலையில இருந்து இல்லையா, தாவீது நகரம் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியான நிற்கிறத நம்ம பாக்குறோம் இல்ல. அவர்களோடு கூட அந்த நீங்க வேணா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் படிங்க. 14ஆம் அதிகாரம் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீயோன் மலை, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். 144,000 பேருக்கு எந்த பயமும் கிடையாது. சீனாய் மலை அப்படி கிடையாது. ஒரு மிருகம் கூட அங்க போகக்கூடாது. மோசையும் பயந்து இருக்கிறார். அப்ப நம்ம சீயோன் மலையிடத்தில் வந்துவிட்டோம். அங்கதான் நம்முடைய இடம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சீயோன் மலையிடத்திற்கு வந்தவர்கள். இனி போகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எப்பொழுது நாம் விசுவாசித்தோமோ அப்ப சீயோன் மலையிடத்திற்கும், அடுத்தது ஜீவனுள்ள, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும். அதாவது சீயோன் மலை, அப்புறம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். இது எங்க வருது? புதிய வானம் புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படி. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து
பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது நமக்கு தன் இந்த நகரம் தான். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த புதிய எருசலேம், பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. இந்த நகரத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். பூமியில் உள்ள எருசலேம் அல்ல, மேலான எருசலேமுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பூமியில் உள்ள எருசலேம் இல்ல, மேலான எருசலேம். சிலவங்க எல்லாம் நீங்க பார்க்கலாம், புனித பயணம் போகிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை குறித்து பெரிய பெருமையா ஒண்ணும் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பரம எருசலேம். நீங்க ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. இதே இதுலதான் 11ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. தேவனால் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு 11ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் 16 படிங்க. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் பாத்தீங்களா, பரமதேசம், புதிய எருசலேம், மேலான எருசலேம். கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் பாருங்க. கலாத்தியர் 4. இப்ப நம்ம பார்க்கலாம் என்ன போட்டிருப்பான்னா 26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேம், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆகவே நம்ம எங்க வந்திருக்கிறோம், எங்க இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியணும். சீனாய் மலையினிடத்தில் அல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் மலையினிடத்திற்கும், அப்புறம் ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும், அப்புறம் 1000 பதினாயிரமான தேவதூதர்கள் இடத்திற்கும், 1000 தேவதூதர் இடத்திற்கும் நம்ம வந்திருக்கோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமும் தூதர்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறத நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தல் 5:11 படிச்சு பாருங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் இருந்தது. நம்ம என்ன இந்த தூதர்களோட சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம், அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கோம். அடுத்தது எங்க வந்திருக்கோம்? 23. பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் எழுதப்பட்டவர்களுடைய பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபை. நமக்கு என்ன தெரியும், உலகத்துல பூமியில சபை இருக்கிறப்ப அங்க ரெஜிஸ்டர்ல நம்ம பேர் இருக்கிறது ரொம்ப முயற்சி பண்ணுவோம். அது இருக்குதோ இல்லையோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பரலோகத்தில் பேர் எழுதிக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபையிடத்திற்கும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-20 வரை படிங்க. எதுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-20 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பேர் எங்க எழுதியிருக்கணும்? பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதியிருக்கிறதாக சந்தோஷப்படுங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. பரலோகத்துல இந்தியாவில நம்ம இருக்கிற தேசத்துல பிறந்து விட்டால் நம்முடைய பெயர் இந்தியாவில நம்ம இருந்த தேசத்துல எழுதப்படுகிறது. நம்ம குடியுரிமை பெற்று விடுகிறோம். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்பட வேண்டும். அந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட பெயர் நம்ம இருக்கணும். அதான் பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை. அதாவது கர்த்தர் வருகிற வேளையில எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபைன்னா யாருடைய பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார். அது புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரலோக பிரஜை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது.
இந்தியாவுல குடியிருப்பு இருக்கிறது, நம்முடைய குடியுரிமை இருப்பதனால நம்முடைய பேர் எங்கே இருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கோம். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியுது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படி, நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிச்சயம் இருக்கிறதா? எப்ப இந்த பூமியில ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்த உடனே நம்முடைய பெயர் இங்கு பதிவு பண்ணப்படுகிறதோ, அதே போல எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை ஆகிறோமோ அப்பொழுது பரலோக பிதாவின் பரலோகத்திலே நம்முடைய பெயர் பதிவிடப்படுகிறது, எழுதப்படுகிறது. நாம் பரலோக தேவனுடைய பிள்ளைகள் என்பது அதான் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் நம்முடைய பெயர், அந்த சங்க சபையில நம்ம இருக்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா படிங்க. புது 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 உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இனி சேர போறதில்லை. ஆல்ரெடி நாம் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்த வேளையில இந்த இப்படிப்பட்ட உன்னதமான ஸ்தானங்களுக்கு நம்ம வந்துட்டோம். இதை புரிந்து அதற்கேற்ப நம்ம நடக்கணும். விசுவாசிக்கிறவர்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு வந்துட்டோம். கிறிஸ்துவின் மூலமா தான் தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். அந்த தேவன் யார்? யாவருக்கும் நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதியா மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும். தேவன் தான் சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதி. நம்ம அவருக்கு முன்பாக பாவிகளாக குற்றவாளிகள் தான் இருந்தோம். ஆனால் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய, ஆனால் அதே தேவன் பாவியை நீதிமானாக்குறவர். பாவியை குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு தந்து நீதிமான் நிரபராதி என்று விடுதலை பண்ணக்கூடியவர். எப்படி என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய குற்றங்களை நினையாத வண்ணம் அதற்குரிய தண்டனை எல்லாம் கிறிஸ்து செலுத்தி விட்டார் என்று சொல்லி நம்மை என்ன பண்றாருன்னா ஜஸ்டிஃபை பண்றார், நம்மை நீதிமான் என்று டிக்ளேர் பண்றார். அப்படி சர்வலோகத்தின் நியாயாதிபதியிடத்திலிருந்து நம்மை தீர்ப்பை பெற்று விட்டோம். அப்படி உண்மையாக பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கு நம்ம நம்முடைய செயலினால் நாம் நீதிமான்கள் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் புரிந்து கொள்ள, நீதிமான்னா என்ன? குற்றவாளி இல்லைன்னு அர்த்தம், நிரபராதின்னு அர்த்தம். நீதிமானுக்கு ஆப்போசிட் என்னது? குற்றவாளின்னு அர்த்தம். தேவனுக்கு முன்பாக ஒரு காலத்துல குற்றவாளி தான். ஆனா தேவ நீதிமன்றத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியை கொடுத்து நீதிமான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்துட்டோம். அடுத்த 24வது வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வர்றப்ப ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, அதுல அவங்க நிலைத்து நிற்க முடியவில்லை. அதனால புதிய உடன்படிக்கை, அதுக்கு மத்தியஸ்தர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலம்தான் புதிய உடன்படிக்கை செயலுக்கு வருகிறது. அப்ப அவரிடத்தில் நாம் இயேசுவினிடத்திற்கும். அடுத்தது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கில் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்த்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய மேன்மை. ஆபேல சகோதரனாகிய காயின் கொலை செய்து விட்டார். ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. எதுக்கென்றால் பழிக்கு பழி வாங்குவதற்கு. அதைவிட மேலான ஒரு ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? சிலுவையில தொங்குறப்ப, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதான் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தோம். இது நம்முடைய பெரிய பாக்கியம். எங்க நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் நினைச்சு பார்க்கணும். இதற்கு ஏற்ப விசுவாசிகளாகிய நாம் நடக்க வேண்டும். நம்ம எங்க? சீயோன், பரம எருசலேம் இல்லையா, சர்வலோகத்தின் நியாயாதிபதி கிட்ட வந்திருக்கிறோம். பரலோகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். 1000 தூதர்களோட நம்ம சேர்ந்திருக்கோம். அதை நினைத்து கொண்டு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாச வாழ்க்கையில பொறுமையோடு ஓடிட்டே இருக்கு. அதுதான் இங்க சொல்றார். இதெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக முடிக்கிறார். சரியா? இதை படிக்கிறப்ப நமக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்ம எங்க வந்திருக்கிறோம், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்தினாலே நாம் எங்கே சேர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் பெருமை நமக்கு தருகிறது. இந்த பெருமையோடு கூட அந்த உயர்வான எண்ணத்தோடு கூட விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடிட்டே இருப்போம். அதுக்குதான் எபிரேய ஆக்கியோர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தை அல்ல, அதுக்கு பிறகு ஒரு எச்சரிப்போடு அதை முடிக்கிறார். அதை கர்த்தர் சித்தமான வருகிற வாரத்துல நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக பல லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் இந்த விசுவாச வாழ்க்கையை முடித்துவிட்டு எங்களை சுற்றி இருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் வாழ்விலே விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாங்கள் இந்த பூமியிலே ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி நாங்கள் ஓடுகிற வேளையிலே பாடுகளை சகித்த இயேசுவை நாங்கள் நினைத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். பாவத்துக்கு விரோதமாக போராடுவதிலே எங்களுக்கு நீர் பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவளை சிட்சிக்கிறார் என்பதை உணர்ந்து சிற்றையை சகித்துக் கொள்ளவும், அதன் மூலமாக பிதாவே உம்முடைய பரிசுத்த வாழ்விலே நாங்கள் பங்காளிகளாக மாறவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, அது மட்டுமல்லாமல் பரிசுத்தத்தை நாங்கள் நாடும்படியான கிருபைகளை தாரும். யாவரோடு சமாதானமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நீர் கிருபையாக தந்த ஆசீர்வாதங்களை அற்ப காரியங்களுக்காக ஏசாவை போல ஒருவேளை போஜனத்திற்காக விற்று போடாத வண்ணம் ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் அதை ஈடாக நினைத்து விட்டு கொடுக்காத வண்ணம் அவைகளை குறித்து நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவரே மேன்மையான பார்வை உடையவர்களாக இந்த பூமியிலே வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் எந்த இடத்திலே சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக அறிந்து இந்த விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடும்படியான கிருபைகளை தாரும். நாங்கள் சீயோன் மலையிடத்தில் சேர்ந்தவர்கள், புதிய எருசலேமுக்கு சொந்தக்காரர்கள். 1000 தூதர்களோடு எங்களுக்கு பங்கு இருக்கிறது. எங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆகிய கிறிஸ்துவை நாங்கள் சார்ந்தவர்கள். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்க நன்மையானதை பேசக்கூடிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினத்திலே நாங்கள் சார்ந்தவர்கள். நாங்கள் சீனாய் மலைக்கும் பயமும் திகிலும் நிறைந்த அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல கர்த்தாவே. இதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியான கிருபைகளை, வாழ்க்கை நடத்தும்படியான கிருபைகளை தந்தருளும். கொட்டியவாக்க சபையாருக்காக ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடி அவர்கள் பொறுப்படுத்தி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை அந்த சபையார் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடியானுக்கு நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த குடுகையில பங்கு பெற்றிருக்கிற யாராவது பிரச்சனை, கஷ்டங்கள், பலவீனங்கள் இருக்குமானால் அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தகுந்த பரிகாரத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முச்சித்தமானால் ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற சனிக்கிழமை நாங்கள் மீண்டும் சந்திக்கும்படியான கிருபைகளை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.